தமிழ்நாட்டின் பல முதலமைச்சர்களின் முயற்சியால் சுமார் 25 ஆண்டுகள் அமலில் இருந்த பூரண மதுவிலக்கு அதன் பின் ஏன் செயல்படுத்த முடியாமல் போனது? விரிவாக இந்த தொகுப்பில் காணலாம். தமிழ்நாட்டு பெண்கள் கலக்கத்துடனும் கண்ணீருடனும் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடிகள். ஒவ்வொரு எதிர்க்கட்சியினுடைய முதல் தேர்தல் வாக்குறுதி, ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் முதல் எதிர்பார்ப்பு, அதுதான் பூரண மது விலக்கு. மதுவுக்கு எதிராக இதுவரை எண்ணிலடங்கா போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை சாத்தியப்படாமல் இருப்பது இந்த நூற்றாண்டின் வினோதம். சரி, இப்படி இருக்கும் தற்போதைய தமிழ்நாட்டில் சில முதலமைச்சர்களால் மதுவிலக்கு சாத்தியப்பட்டது. அப்படியா என்றால் ஆம், அது உண்மைதான். அது எப்படி சாத்தியப்பட்டது? அவர்களால் ஏன் அதனை தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் போனது? விரிவாக காணலாம். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. மதுவுக்கு எதிராக மகாத்மா காந்தி தொடங்கிய முழக்கத்தை தொடர்ந்து 1937 தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாவட்டத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி சேலம், சித்தூர், கடப்பா மற்றும் வட ஆற்காடு ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் மதுவிலக்கை அமல்படுத்தினார். இதன் பின்னர் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜாஜி உட்பட பிற மாகாண முதல்வர்கள் பதவி விலக இதனை சாதகமாக பயன்படுத்தி 1944ஆம் ஆண்டு மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்தது ஆங்கிலேய அரசு. இதன் பின் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமியின் முயற்சியால் 1948இல் சென்னை மாகாணமான இன்றைய தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. இதன் பின் தமிழக முதலமைச்சர்களாக இருந்த ராஜாஜி தொடங்கி காமராஜர், அண்ணா வரை எந்த ஒரு முதலமைச்சரும் சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள மதுவிலக்கை ரத்து செய்ய முன்வரவில்லை. அதன் பின் 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அண்ணாவிடம் வருவாயை காரணம் காட்டி மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டும் என அதிகாரிகள் பரிந்துரைத்த போதும் மது விற்பனை மூலம் வரும் வருவாய் தொழுநோயாளி கையில் உள்ள வெண்ணெயை வாங்குவதற்கு சமம் என்று தெரிவித்து மதுவிலக்கில் உறுதி காட்டினார் அண்ணா. ஆனால் அவருடைய அகால மறைவுக்கு பிறகு முதலமைச்சரானார் கருணாநிதி. அந்த சமயத்தில் இந்தியாவில் மதுவிலக்கை புதிதாக நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு மானியம் அறிவித்தது மத்திய அரசு. ஆனால் ஏற்கனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி வரும் தமிழ்நாட்டிற்கு மானியம் கோரிய கருணாநிதியின் குரலுக்கு மத்திய அரசு செவிமடுக்க மறுக்க 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுவிலக்கை ரத்து செய்தார். இந்த முடிவுக்கு ராஜாஜி, காமராஜர் போன்ற முன்னாள் முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய அரசின் வருவாய் இழப்பு, கள்ளச்சாராய பிரச்சனை, அண்டை மாநில மதுவின் தாக்கம், அமலாக்க சிக்கல்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து 1973இல் கள்ளுக்கடைகளும், அதனைத் தொடர்ந்து 1974இல் சாராய கடைகளும் மூடப்பட்டு மதுவிலக்கு மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. அதன் பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் நீடித்த மதுவிலக்கை தொடர்ந்து அமல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட அதை எதிர்கொள்ள பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தும் பலனளிக்காத சூழலில் மதுவிலக்கை ரத்து செய்து 1981ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று மீண்டும் கள்ளுக்கடைகள், சாராய கடைகளை திறக்க உத்தரவிட்டார் எம்ஜிஆர். பின்னர் 6 ஆண்டுகள் கழித்து 1987இல் மீண்டும் கள் மற்றும் சாராய கடைகளை மூடினார் எம்ஜிஆர். ஆனால் இந்தியாவிலேயே தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது. இதன் பிறகு 1989இல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 1990 முதல் மலிவு விலை மதுவை அறிமுகப்படுத்தியது. இதற்கு மக்களிடையே பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து 1991இல் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மலிவு விலை மது விற்பனைக்கு தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து கள் மற்றும் சாராய கடைகளுக்கான தடை 2001 வரை தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. ஆனால் இந்தியாவில் தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது. இந்த 10 ஆண்டுகளில் மது ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான வழக்குகள், அண்டை மாநில மதுவின் தாக்கம், கள்ளச்சாராய மரணங்கள் ஆகியவை காரணமாக 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் மதுபான விற்பனையை டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மூலம்
நேரடியாக விற்பனை செய்ய ஆரம்பித்தது தமிழ்நாடு அரசு. அன்று தொடங்கி மதுவிலக்கு கோரிக்கை தொடர்ந்து எழுவதும், வருவாய் காரணத்தை மறைமுகமாகவும், கள்ளச்சாராய சாவுகளை நேரடியாகவும் சொல்லி மதுவிலக்கு விஷயத்தில் நிர்விசார போக்கையை கடைபிடித்து வருகிறது தமிழ்நாடு அரசு. இதற்கிடையே கொரோனா உண்டாக்கிய உயிர் பயத்தால் எதிர்ப்புகள் ஏதுமின்றி 45 நாட்கள் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு இருந்தது. மேலும் அவ்வப்போது மக்களின் போராட்டத்தை மட்டுப்படுத்தும் நோக்கில் சில 100 கடைகள் மூடப்படுகின்றன. ஆனால் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தாமல் இருப்பது என்றுமே நிறைவேறாத கோரிக்கையாக மதுவிலக்கு மாறிவிடுமோ என்ற அச்சத்தையும் கவலையையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது.